பிரியாணி செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போடுறோம். அது போட்ட உடனே 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும். இன்னும் தக்காளி போடணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய். ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் 1 சொம்பு தண்ணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 சொம்பு ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இறா போட்டுக்கணும். இறா பின்னாடி தாளிச்சதுக்கப்புறம் போடுறோம்னாக்கா நம்ம வதக்கக்கூடாது. வதக்குனாக்கா லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் தாளிச்சதுக்கப்புறம் போடுறோம். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி தான் ஊற்றணும். மீதி இருக்கிற 1 சொம்பு தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் நெய் போடுறோம். போட்டு பண்ணி வச்சிடணும். எல்லாத்துலேயும் படுற மாதிரி தடவிடும். மேலே போடுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடணும். தம் போட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.